கல்கி ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் ஒரு சாதாரண ஆன்மீக நூலை படிக்கப் போவதில்லை. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பாதுகாக்கப்பட்டு வந்த ஸ்ரீ கணபதி அதர்வ சீர்ஷ உபனிஷத்தின் ஆழ்ந்த ரகசியங்களை அறியப் போகிறோம். இது வெறும் ஸ்லோகங்களின் தொகுப்பு அல்ல. பலருக்கு இது கணபதியை போற்றும் உபனிஷத். ஆனால் சில சமகால ஆராய்ச்சியாளர்கள் இதனை மனதை ஒருமுகப்படுத்தும், உள்ளுணர்வை விழிப்பூட்டும் ஒரு ஆழ்ந்த தியான வழிகாட்டியாகவும் பார்க்கின்றனர். இந்த வீடியோவில் ஒவ்வொரு மந்திரத்தின் ஆன்மீக அர்த்தத்தையும் அதனுடன் தொடர்புபடுத்தப்படும் நவீன நரம்பியல் விளக்கங்களையும் ஒரு குறியீட்டு பார்வையில் ஆராயப் போகிறோம். ॐ भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवांसस्तनूभिः व्यशेम देवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः. நல்லவற்றை காதுகளால் கேட்போம், நல்லவற்றை கண்களால் காண்போம், உறுதியான உடலுடன் வாழ்வோம் என்று வேண்டுகிறது. சில நவீன விளக்கங்களின்படி இவை கேட்கும் திறன், பார்க்கும் திறன், உடல் விழிப்புணர்வு மற்றும் மன அமைதி ஆகியவற்றை ஒரே நேரத்தில் ஒருங்கிணைக்கும் தியான நிலையை குறிக்கின்றன. மந்திரத்தின் இறுதியில் 3 முறை உச்சரிக்கப்படும் ஓம் சாந்தி 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 உடல், மனம் மற்றும் உள்ளுணர்வு, இந்த 3லும் அமைதி நிலவ வேண்டும் என்பதற்கான அழைப்பு. अथ गणेश अथर्व शीर्षं व्याख्यास्यामः. ॐ नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव केवलं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यम्. கணபதியே பரம தத்துவம். ஓம் நமஸ்தே கணபதையே. இந்த மந்திரம் கணபதியை ஒரு தெய்வமாக மட்டும் பார்க்கவில்லை. துவமேவ பிரத்யக்ஷம் தத்துவமசி, நீயே நேரடியாக அனுபவிக்கப்படும் உண்மை என்று அறிவிக்கிறது. நீயே படைப்பவன், நீயே காப்பவன், நீயே அழிப்பவன், நீயே பிரம்மம், நீயே ஆத்மா என்று உபனிஷத் கூறுகிறது. சில தியான மரபுகளில் இது நமது முழு கவனத்தின், முழு விழிப்புணர்வின் ஒரு குறியீடாக விளக்கப்படுகிறது. அவத்வம் மாம் அவவக்தாரம் அவஸ்ரோதாரம் அவதாதாரம் அவதாதாரம் அவானுச்சானம் அவசிஷ்யம் அவபஷ்சாத்தாத் அவபுரஸ்தாத் அவ உத்தராத்தாத் அவ தக்ஷிணாத்தாத் அவச்சோர்ध्वात् அவ அதராத்தாத் சர்வதோ மாம் பாஹி பாஹி சமந்தாத். பாதுகாப்பு மந்திரம். இந்த மந்திரத்தில் பேசுபவனையும் கேட்பவனையும் கற்றுக் கொடுப்பவனையும் கற்றுக்கொள்பவனையும் எல்லா திசைகளிலும் பாதுகாக்க வேண்டும் என வேண்டுகிறோம். இது வாழ்க்கையின் ஒவ்வொரு திசையிலும் உள்ளும் புறமும் அமைதி மற்றும் பாதுகாப்பை நாடும் பிரார்த்தனை. त्वं वाङ्मयः त्वं चिन्मयः त्वं आनन्दमयः त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमेष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति. கணபதியின் உண்மையான வடிவம் நீ மொழி, நீ அறிவு, நீ ஆனந்தம், நீ பிரம்மம் என்று உபனிஷத் கூறுகிறது. இதன் மூலம் கணபதி ஒரு உருவம் அல்ல, ஒரு தத்துவம் என்பதை உணர்த்துகிறது. உலகம் தோன்றுவதும் நிலைத்திருப்பதும் மீண்டும் அதிலேயே ஒடுங்குவதும் அதே பரம்பொருளில்தான்.
என்பதை இந்த பகுதி விளக்குகிறது. கணாதி ऋषिः निचृद्गायत्री छन्दः श्रीमहागणपतिर्देवता. ॐ गं गणपतये नमः. एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्तिः प्रचोदयात्. கணபதி காயத்ரி ஓம் கம் கணபதையே நம. இந்த மந்திரம் மனதை ஒரே புள்ளியில் நிலைநிறுத்தும் தியான மந்திரமாக போற்றப்படுகிறது. ஏகதந்தாய வித்மகே ஒற்றை தந்தம் ஒருமுகமான கவனத்தை நினைவூட்டுகிறது. வக்ரதுண்டாய தீமகி வாழ்க்கையின் வளைவுகளையும் தடைகளையும் ஞானமாக மாற்றும் திறனை குறிக்கிறது. एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणम् अभयं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणमच्युतम्. ஏகதந்தத்தின் தியானம் இப்போது உபனிஷத் கணபதியின் திருவுருவத்தை தியானிக்கச் சொல்கிறது. 4 கரங்கள், பாசம், அங்குசம், அபயஹஸ்தம், வரதஹஸ்தம், மூஷிக வாகனம் இவை அனைத்தும் மனித மனத்தின் பல்வேறு சக்திகளுக்கான குறியீடுகளாக பல அறிஞர்களால் விளக்கப்படுகின்றன. एतदथर्वशीर्षं यो अधीते स ब्रह्म भूयाय कल्पते स सर्वविघ्नैः न पीड्यते स पञ्चमहापातकात् प्रमुच्यते. सायमधियानो दिवसकृतं पापं नाशयति प्रातरधियानो रात्रिकृतं पापं नाशयति. सायं प्रातः प्रयुञ्जानो अपापो भवति सर्वत्र अधियानो अपविघ्नो भवति. धर्मार्थकाममोक्षं च विन्दति. உபனிஷத்தின் பலன்கள். இந்த உபனிஷத்தை பக்தியுடன், புரிதலுடன், தியானத்துடன் பாராயணம் செய்பவர் வாழ்க்கையின் தடைகளை தாண்டும் மன வலிமையை பெறுவார் என்று நூல் கூறுகிறது. அவரது மனம் தெளிவடையும், கவனம் வளரும், உள்ளமைதி அதிகரிக்கும். இறுதியில் தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் என மனித வாழ்வின் 4 உயரிய இலக்குகளையும் அடைவார் என்று உபனிஷத் போதிக்கிறது. நிறைவுரை ஸ்ரீ கணபதி அதர்வ சீர்ஷ உபனிஷத் வெறும் ஒரு மந்திர தொகுப்பு அல்ல. அது பக்தியையும் தத்துவத்தையும் தியானத்தையும் உள்ளுணர்வையும் ஒருங்கிணைக்கும் அரிய ஆன்மீக வழிகாட்டி. இந்த வீடியோவில் கூறப்பட்ட நரம்பியல் விளக்கங்கள் உபனிஷத்தின் பாரம்பரிய உரைக்கு இணையானவை அல்ல. அவை சில சமகால விளக்கங்களாக மட்டுமே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மாறுவதில்லை. மனம் ஒருமுகமாகும் போது அமைதி பிறக்கிறது. அமைதி பிறக்கும் இடத்தில் ஞானம் மலர்கிறது. அந்த ஞானத்தின் முதல் வாசலாக கணபதி என்றும் திகழ்கிறார். ஓம் கம் கணபதையே நம.